டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சில விஷயங்களில் ஒரு பயம் இருக்கலாம், மணி விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு பயம். அது ஒரு சில விஷயங்களை இறுக்கி பிடிக்கலாம், இல்லை உங்கள் பர்சனை நீங்கள் இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்களா? ஸோ எதுவும் நீங்கள் பயந்து இப்படி இறுக்கி பிடிச்சிட்ருக்க தேவையில்லை. லெட் இட் பி. அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் உங்கள் பர்சனை ஃப்ரீடமாக விட்டுருங்க. அது இறுக்கி பிடிச்சி காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பய உணர்வு தெரியுது. எதையோ ஒன்று விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் நீங்கள் இந்த ஒரு எனர்ஜியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட், யா சன். ஸோ நீங்கள் பயந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, ஒரு சிலர் ஜாப் ரிலேட்டடாகவோ நியூ ஜாப் ரிலேட்டடாகவோ ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். ஓகே, எஸ். ஸோ இந்த டேயில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு நாள். உங்களை நீங்கள் கவனிக்கணும், உங்கள் ஹெல்த்து கவனிக்கணும், உங்களுடைய குரோத்தை பற்றி கவனிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன தேவையோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும். ஈவன் நீங்கள் ஃப்யூச்சரை நினச்சி கூட ஒரு சிலருக்கு ஒரு பய உணர்வு இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். ஓகேவா? ஒரு சிலர் உங்களுடைய குழந்தையை நினச்சி நீங்கள் பயப்படலாம். ரைட், அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. எஸ். ஸோ சில விஷயங்களை லெட் கோ பண்ணிவிட்டு உங்களுடைய நல்லதுக்கு எது தேவையோ அதை நோக்கி நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு டே. ஓகே, have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.